கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு நாயுடு இஸ் பேக் அஸ் ஏபி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக நம்ம பார்த்து தான் 18th லோக்சபா எலெக்ஷனோட 18வது மக்களவை தேர்தலோட ஒரு 4 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தலும் நடந்துச்சு. அதில் ஏபி ஒன்று, அருணாச்சல் பிரதேஷ் ஒன்று, ஒடிசா ஒன்று, சிக்கிம் ஒன்று, மொத்தம் 4 மாநிலங்கள். ஸோ 4 மாநிலத்துக்குமே பார்த்தோம்னா நமக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சந்திரபாபு நாயுடு, ஓகேங்களா, ரேவந்த் ரெட்டின்னு போட்டக்கூடாது. ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்து தெலுங்கானாவுக்கு, ஆந்திரா அப்படின்னு வரப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள், ஓகேவா. ஸோ அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ்க்கும் நேற்று அப்பாயின்மெண்ட் நடந்துருச்சு. அருணாச்சல் பிரதேஷ்ல யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேமா காண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சரிங்களா, சீஃப் மினிஸ்டர் இவர் தான் வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்தது ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இவ்வளவு நாளா நவீன் பட்நாயக் அப்படிங்கிறவர் இருந்தார், ஓகேங்களா. ஒரு 24 வருஷமா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள் தான் இருந்தாங்க. நேற்று பார்த்தோம் ஒரு ட்ரைபல் லீடரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, மோகன் மாஞ்சி அப்படிங்கிற அவர் வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்டா சிக்கிம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சிக்கிம் கிரந்த்காரி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் தான் வந்து நமக்கு சீஃப் மினிஸ்டரா வந்து வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ 4 மாநிலங்கள், 4 மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் பார்க்குறோம். அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடா இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்துச்சு 18வது லோக்சபா தேர்தலோட அப்படின்னு கூட கேட்கலாம். அதுல ஆட் ஒன் அவுட் கேட்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடா தான் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல அதான் நம்ம பார்க்குறோம். இன்னொரு இம்பார்ட்டன்டான நியூஸ் இந்தியாவை கன்சர்ன் பண்ணி நடந்தது என்னன்னா, குவைத்துல வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அதுல அதிகமான நபர்கள் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த, இந்தியாவிலிருந்து வேலை செய்ய போனவங்க தான் அதிகமா இறந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அது ஒரு செய்தியா நம்ம இருக்கு, ஓகேங்களா. ஸோ மற்றபடி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்போ முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு. பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட திட்டம் தான், நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு திட்டம் தான். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎம் லான்ச்சஸ் ஸ்கீம் டு இம்ப்ரூவ் சாயில் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா சிஎம் எம்கேஎஸ் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம், ஓகேங்களா. என்ன எம்கேஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், ஓகேவா. முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற இந்த திட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இதை 2024 அக்ரி பட்ஜெட்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. 2024 அக்ரி பட்ஜெட்ல நமக்கு சொன்ன ஒரு திட்டம் தான் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற திட்டம், ஓகேவா. ஸோ மண்ணுயிர் காத்து, ஓகேங்களா. மண்ணுயிர் 3 சொல்லி இன் போடுறாங்க, அடுத்தது இன்னொரு மண்ணுயிருக்கு வந்து 2 சொல்லி இன் போடுறாங்க. அது என்ன மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படின்னா என்னன்னா மண்ணோட வளத்தை காக்குறதன் மூலமா மக்களுடைய வளத்தை காக்குறது தான் இந்த மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய விளக்கமா இருக்கு. அப்ப இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணின் வளத்தை காக்கணும், அதன் மூலியமாக மக்கள் நலனை வந்து பார்க்கணும், ஓகேங்களா. அப்ப மண்ணின் வளம், சாயிலோட ஃபெர்டிலிட்டி, சாயில வந்து டேக் கேர் பண்ணணும், சாயில இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ், சாயிலோட நியூட்ரியன்ஸை ப்ரிசர்வ் பண்றது, இதெல்லாம் தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு, ஓகேவா. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே பார்க்குறோம்னா ஒரு 22 காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு இந்த திட்டத்துல, ஓகேங்களா. 22 காம்போனன்ட்ஸ், 22 உறுப்புகள் இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கு. அதுல ஒரு திட்டம், அதுல ஒரு உறுப்பை தான் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க என்னன்னு, சிஎம் லான்ச்சஸ் ஸ்கீம் டு இம்ப்ரூவ் சாயில் ஹெல்த் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பசுந்தாள் உர விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரீன் மேன்யூர் சீட்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம், ஓகேங்களா. ஸோ அந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நேற்று நடந்திருக்கு, ஓகேங்களா, இந்த ஸ்கீமுக்கு கீழே. ஸோ இந்த ஸ்கீம் கீழே சாயில் ஃபெர்டிலிட்டியை ப்ரிசர்வ் பண்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். ஸோ கிரீன் மேன்யூர் சீட்ஸ் அப்படிங்கிறத வந்து யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபார்மர்ஸ் வந்து இதுல பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக தான் 2 லட்சம் மட்டும்தான் இதுல இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. முதல் கட்டமாக ஒரு 2 லட்சம் பேருக்கு வந்து இந்த கிரீன் மேன்யூர் சீட், பசுந்தாள் உர விதைகள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம், ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்கீமோட முக்கியமான ஒரு டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான டார்கெட், ஓகேவா. கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது. அப்ப கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர்னா நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர்கானிக் ஃபார்மிங்கை வந்து ப்ரொமோட் பண்றாங்க தமிழக அரசாங்கம், ஓகேவா. கெமிக்கல் ஃப்ரீயா ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணணும், அதை தான் இங்க பண்றாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துக்கு கீழே நிறைய காம்பனன்ட்ஸ்
காம்பனன்ட்ஸ் இருக்கு, 22 காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதுல ஒன்னதான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மத்த காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கறத கொண்டு வரணுங்கிறது இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கு. அது என்ன மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விவசாயிகளுக்கு ஆர்கானிக் ஃபார்ம்னு சொன்னா தெரியாது, நமக்கே சொன்னா தெரியாது. ஓகேவா? அப்ப ஆர்கானிக் ஃபார்ம்னா என்ன, அதுல எப்படி விவசாயம் பண்ணணும், என்ன மாதிரியான உரங்களை பயன்படுத்தணும், எப்படி அதுல விளைச்சலை பெருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆர்கானிக் ஃபார்ம்னா நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அப்ப விவசாயிகளுக்கும் தெரியாது. அப்ப மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கறத உருவாக்குவோம் அப்படிங்கறத இந்த திட்டத்துக்கு கீழே சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், ஓகேங்களா, ஒவ்வொரு பிளாக்லயும் பார்த்தோம்னா ஒரு மாடல் ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அங்க அரசாங்கமே ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர்ல ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த உரம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கறத மக்களுக்காக பண்ணி காட்டுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த ஊர் ஃபுல்லா வந்து நம்ம இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ப்ரொமோட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான் வந்து இந்த திட்டத்துக்கு கீழே வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனாலதான் இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா இருக்கு. கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் ப்ரொமோட் பண்றாங்க, ஆர்கானிக் ஃபார்மிங் ப்ரொமோட் பண்றாங்க. அதுக்கு கீழே தான் முதல் ஸ்டெப்பா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, லான்ச் பண்ணி கிரீன் மேன்யூர் சீட்ஸ், பசுந்தாள் உர விதைகள் அப்படிங்கறத நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா? சோ மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? சோ அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடா ஒரு ஃபைண்டிங், அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அகமதாபாத் பேஸ்ட் பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஓகேங்களா? பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி என்னன்னா பிளானட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மார்ஸ் ஸ்டடி பண்ணி ஒரு 3 கிரேட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேட்டர்ஸ் அப்படின்னா நம்ம பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மூன்ல எல்லாம் அதிகமா கிரேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மார்ஸ்ல ஒரு 3 கிரேட்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 3 கிரேட்டர்ஸ் அப்ரூவ் பண்ணி இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3 கிரேட்டர்ஸ்க்கும் 3 பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன பேர் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். 3 கிரேட்டர் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, லால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லால் யார் அப்படின்னு தேவேந்திர லால், இந்த பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரியோட ஒன் ஆஃப் த சீஃபா இருந்தவர், முக்கியமான ஒரு ஆள். ஓகேங்களா? சோ தேவேந்திர லால் அவர் பேரு கீழே இந்த லால் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ லால் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா முர்சான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த முர்சான் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய ஒரு டவுன். ஓகேவா? சோ முர்சான் கிரேட்டர் அப்படின்னு சொல்லி 2வது கிரேட்டருக்கு பேர் வச்சிருக்காங்க. 3வதா பார்த்தோம்னா நமக்கு லாஸ்டா வந்து ஹில்சா கிரேட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஹில்சா அப்படிங்கிறது நமக்கு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு டவுன். ஓகேவா? சோ 3வதா பார்த்தோம்னா ஹில்சா கிரேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்காங்க. மொத்தம் 3 பேர். ஒரு மார்ஸ்ல 3 கிரேட்டர்ஸை கண்டுபிடிச்சு அதுக்கு 3 பேர் வச்சிருக்காங்க. லால், முர்சான் அண்ட் ஹில்ஷா அப்படின்னு சொல்லி 3 பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிசிக்கல் ரிசர்ச் லெபார்டரி இன் அகமதாபாத். இந்த பேருக்கு அப்ரூவ் பண்ணது தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன். அவங்க தான் வந்து இந்த ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அப்ரூவ் பண்ணக்கூடிய அமைப்பா யார் இருப்பாங்கன்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன். அவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. சோ இத கூட நமக்கு क्वेश्चनா கேட்கலாம். ஏன்னா சமீபத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த சந்திராயன் 3 லேண்ட் ஆன பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வச்சோம். நம்ம என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தோம். சந்திராயன் 3 சவுத் போல், மூனோட சவுத் போல்ல லேண்ட் ஆன பகுதிக்கு சிவசக்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருந்தோம். இந்த பேரை கூட யார் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் தான் வச்சிருப்பாங்க. ஐ மீன் அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப ஸ்பேஸ்ல ஒரு பேர் வைக்கிறோங்கிறப்ப இவங்க தான் அப்ரூவ் பண்றாங்க. சோ இது கூட நமக்கு ஒரு क्वेश्चनா கேட்கலாம். சோ லேட்டஸ்டா என்ன பேர் வச்சிருக்காங்க, அது என்னென்ன பேர் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு நம்ம என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. ஓகேவா? என்விரான்மெண்ட் ரிலேட்டடா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டடி ரேங்க்ஸ் இந்தியா செகண்ட் இன் நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சோ நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடோட ஒரு இன்டென்ஸான ஒரு கேஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ல இந்தியா வந்து வேர்ல்டுலேயே செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட அதிகமா நைட்ரஸ் ஆக்சைடு எமிட் பண்ணக்கூடிய ஆளா சைனா தான் இருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைனா இருக்காங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் சைனா கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா 16% நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் வந்து சைனால இருந்து வருது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல ஒரு 11% ஆஃப்
நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறத நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கிறது நமக்கு கார்பன் டை ஆக்சைடோட ஒரு பெரிய ஆள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இருக்குங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடோட பெரிய ஆள் தான். பட் ஸ்டில் நமக்கு வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உலக நாடுகளும் சரி இந்தியாவும் சரி அதில் தான் அதிகமான ஃபோக்கஸை வந்து பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடோட அந்த ரேட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கு கார்பன் டை ஆக்சைடு கம்பேர்டு டு நைட்ரஸ் ஆக்சைடு. நைட்ரஸ் ஆக்சைடோட ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எர்த்தோட சரௌண்டிங்ஸ்ல பார்த்தோம்னா அதிகமாக இருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், கார்பன் டை ஆக்சைடை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நைட்ரஸ் ஆக்சைடு வரும். இப்போ நைட்ரஸ் ஆக்சைடோட எமிஷன்ல இந்தியா 11% செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கு. ஏன் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம், எதனால இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் இந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மேன்மேட் ரீசன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஆந்த்ரோபோஜெனிக் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அக்ரிகல்ச்சர்னால தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு 11% ஆஃப் இந்த நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்த 11% அதிகமான கான்ட்ரிபியூட்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் தான். ஒய் அக்ரிகல்ச்சர்? ஏன் விவசாயம் அப்படிங்கிறது நைட்ரஸ் ஆக்சைடு கான்ட்ரிபியூட் பண்ணனா, பிகாஸ் நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, அதிகமான நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர்ங்கிறத ப்ரொமோட் பண்றாங்க. அதே தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ப்ரொமோட் பண்றாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ்னால நிறைய விஷயங்கள் பாதிப்படையுது. நமக்கு மண்ணோட வளம் கெட்டு போகுது. அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துக்கு நல்லா இருந்தாலும் போக போக அது டிட்டோரியேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து எமிட் ஆகக்கூடிய எமிஷன்ஸ், ஓகேவா, நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு, மீத்தேன் எமிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய வரனால தான் நம்ம இந்த கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்காக இப்போ கூட ஒரு ஸ்கீம் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ கெமிக்கல் ஃப்ரீ அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காரணம் இந்த மாதிரியான எமிஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகல்லையும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்தியாவோட பொசிஷன் என்ன, வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட பொசிஷன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால அதுலேருந்து வரக்கூடிய அமோனியா அந்த மாதிரியான காரணங்கள்னால தான் இந்தியாவில் இந்த ஒரு நைட்ரஸ் ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது 11% இன் கம்பேர்டு டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதுதான் முக்கியமான ஆர்டிகலா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்ல இன்னொரு ஆர்டிகல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஒரு ரேங்கிங்கை வந்து கொடுத்துருந்தாங்க, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நமக்கு மேபி நாளைக்கு பேப்பர்ல கூட பார்ப்போம். பட் ஸ்டில் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத யார் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மையம், இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறத ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? இதுல இந்தியாவோட ரேங்க் என்னன்னா 108வது இடத்துல வந்திருக்கும். 121ல முன்னாடி இருந்திருப்போம், இப்போ 108வது இடத்துக்கு வந்து வந்திருப்போம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், இது குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், ஏற்றத்தாழ்வு குறியீடு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஒரு 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த். ஓகேவா? ஸோ ஹெல்த்தை கால்குலேட் பண்றாங்க, ஹெல்த்தை மெஷர் பண்றாங்க. அதுல இந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அந்த மாதிரியான விஷயங்கள், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேஷியோ அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஜென்ரலா ஹெல்த் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது பார்த்தோம்னா எஜுகேஷன். எஜுகேஷன் எப்படி இருக்கு, விமன் எஜுகேஷன் எப்படி இருக்கு, மென்னோட எஜுகேஷன் எப்படி இருக்கு, அதெல்லாம் கால்குலேட் பண்றாங்க. ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கப்புறமா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். ஓகேவா? ஹெல்த் நல்லா இருந்தா தான் படிக்க முடியும், படிச்சாதான் வேலைக்கு போக முடியும். ஸோ எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது. ஸோ எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளால பொலிட்டிக்கல் சைடு போக முடியும். அப்ப கடைசியா என்ன பண்றாங்க, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஓகேவா? விமனோட பார்ட்டிசிபேஷன் பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மெஷர் பண்றாங்க. அப்ப 4 விஷயங்களை பாக்குறாங்க. ஒன்னு ஹெல்த், அடுத்தது எஜுகேஷன், அடுத்தது எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது, ஃபோர்த்தா பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த 4ஐயும் பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன பண்றாங்கன்னா இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்றாங்க.
இதுல மொத்தம் 146 நாடுகள் வந்து இருக்கு. இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 129வது இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப மோசமான ஒரு ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த ரிப்போர்ட்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப டாப் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஸ்லாந்து. ஓகேங்களா, ஐஸ்லாந்து அப்படிங்கிற நாடு, ஐஸ்லாந்து அண்ட் தென் நமக்கு நார்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து இவங்கெல்லாம் வந்து இந்த டாப் 5ல வந்து இருந்த கண்ட்ரிஸ். அதுல டாப் கண்ட்ரி மட்டும் நான் சொல்றேன், ஐஸ்லாந்து தான் டாப் கண்ட்ரியா இருந்தாங்க. ஓகேவா, ஸோ குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட். இவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவத்தை எப்போக்குள்ள அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றப்பெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. போன டைம் பார்த்தோம்னா 130 இயர்ஸ்ல நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்துருன்றத சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி வேர்ல்டு லெவல்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம உலகத்துல எப்போ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரு 134 வருஷங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதாவது இன்னும் 5 ஜெனரேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத யாரு சொல்றாங்கன்னா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 134 இயர்ஸ் ஆகும். 134 இயர்ஸ் அண்ட் 5 ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளால இந்த பாலின சமத்துவம் அப்படிங்கறத அச்சீவ் பண்ண முடியும். அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சோ இதுவும் முக்கியமான விஷயம். இந்த ரேங்கிங் இன்னைக்கு பார்த்த நியூஸ்ல இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நமக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாத்துலயும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா, சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேங்கிங் யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா, என்ன இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, யார் ரிலீஸ் பண்றா, ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் மாதிரி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். சரியா, ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான செய்திகளாக இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.